கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று இந்த புனிதமான திருப்பலி ஜெகன் சதோமி இவர்களது முதலாம் ஆண்டு திருமண நாளில் நன்றி திருப்பலியாக கூட ஜெபிக்கின்றார்கள். இறைவன் இவர்களை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். மேலும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து கருத்துகளுக்காகவும் அவர்கள் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் திருப்பலியான ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலுமாக அருள் சகோதரி ஜான்சி அவர்கள் நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். சிறில் கேத்ரின் அவர்களது 14வது பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இறைவன் இவர்களை ஆசீர்வதித்ததற்கு நன்றியாகவும் தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் ராபர்ட் மற்றும் அவருடைய தாய் அவருடைய சகோதரி குடும்பத்தாரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் திருப்பலியில் ஜெபிக்கிறார்கள். தாமஸ் மகேஷ் கீதா இவர்களது முதலாவது ஆண்டு திருமண நாளில் இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக கூட ஜெபிக்கின்றார்கள். இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து வழிநடத்தும்படியாக இவர்களுக்காக ஜெபிப்போம். மேலுமாக மேரி ரஷ்யா அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி திருப்பலியாக கூட ஜெபிக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக ஜெபிப்போம். செல்வி செலின் முத்து இவர்களுடைய ஆன்ம இழைப்பாட்சிக்காகவும் திருவாளர் சேகர் இவர்களுடைய ஆன்ம இழைப்பாட்சிக்காகவும் திருப்பலி ஜெபிக்க அன்போடு அழைக்கப்படுகின்றோம். மேலுமாக இத்திருப்பலியில் அயல் நாட்டில் இருக்கின்ற ஹேமா அவர்களுக்கு இறைவன் தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலனை கொடுத்து வழிநடத்தும்படியாகவும் அந்த இடத்திலே அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்து வழிநடத்தும்படியாகவும் இத்திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். மேலுமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பங்கு மக்களுக்காக கொடுக்கின்ற இந்த திருப்பலியை நம் பங்கில் இருக்கின்ற கிளை பங்குகள் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காக கொடுத்து உருக்கமாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இல்லங்களில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற இத்திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே, நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. பாவையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வோருக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நம் நலத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
வாழ்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்து அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் திருமகன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இயல் 20, இறைவாக்கியங்கள் 7-9 முடிய. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை, அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுவதும் பழிச்சொல்லுக்கு, நகைப்புக்கு ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில், உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீர் என்று வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வனமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏற்றுவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சிமிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வழக்கை என்னை இருக்க பிடித்துள்ளது. பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 12, இறைவாக்கியங்கள் 1-2. சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்திக்கு முன் வார்த்தொழி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கி தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 16 இறைவாக்கியங்கள் 21 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் ஆட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, குரு ஒருவர் தன்னுடைய சீடர்களுக்கு பாடங்களை கற்பிக்க ஆசைப்படுகின்றார். வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், சிம்மாசனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு கற்பிக்க ஆசைப்படுகின்றார். ஆகவே அனைவரையும் பார்த்து என் பின்னே வாருங்கள் என்கின்றார். அவ்வாறு அழைக்கின்ற குரு ஒவ்வொரு சீடருக்கும் ஒரு சிலுவையை கொடுத்து இதை சுமந்து வாருங்கள் என்று சொல்கின்றார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவரும் ஒரு பெரிய சிலுவையை சுமந்து கொண்டு அந்த சீடர்களுக்கு முன்னே செல்கின்றார். அவர்கள் சுமந்து செல்கின்றார்கள், போகின்றார்கள். அவருடைய பயணமானது நீண்ட பயணமாகவே இருக்கின்றது. சீடர்கள் அனைவரும் சோர்ந்து போகின்றார்கள். இருப்பினும் முன் செல்கின்ற தன்னுடைய குரு சிலுவை சுமந்து செல்கின்றார் என்பதை கண்ட சீடர்கள் அந்த சோர்வின் மத்தியிலும் சிலுவை சுமந்து கொண்டு செல்கின்றார்கள். ஒரே ஒரு சிறுவர் சீடனுக்கு மட்டும் சிலுவையை சுமக்க முடியவில்லை. பாரம் அதிகமாக இருக்கிறது, வெயில் கொளுத்துகின்றது, உச்சி வெயில் அவருடைய உச்சம் தலையை தொடுகின்றது. அவரால் இனிமேல் சிலுவையை சுமக்க முடியாது என்று சொல்லி உணர்கின்றவர் அந்த சிலுவையின் அடிப்பகுதியில் ஒரு சிறு பகுதியை வெட்டுகின்றார். இப்பொழுது சற்று இலகுவாக இருக்கிறது, சந்தோஷத்தோடு சுமக்கின்றார். மற்ற சீடர்களை பார்த்து, ஏன் நீங்கள் எவ்வளவு பெரிய சிலுவையை சுமக்கின்றீர்கள்? என்னை போன்று நீங்கள் வெட்டிவிடுங்கள், சுமையானது கொஞ்சம் குறையும் என்று தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கின்றார். ஆனால் அவர்கள் குரு எவ்வழியோ அவ்வாறு மற்ற சீடர்கள் செல்ல இவர்களும் செல்கின்றார்கள். மீண்டுமாக பயணமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பயணம் நீண்ட பயணம் போல் தோன்றுகிறது. அவனால் அந்த சிலுவை இன்னும் அதிகமாக சுமக்க முடியவில்லை. வெயில் கொளுத்துகின்றது, உடல் சோர்வடைந்து விடுகின்றது. அவன் அப்படியே மயக்கம் அடைவது போல் இருக்கின்றான். இன்னும் அந்த சிலுவை, ஏற்கனவே வெட்டிய சிலுவை இன்னும் ஒரு சிறிய பகுதியை அவன் வெட்டி விடுகின்றான். இப்பொழுது சிலுவையினுடைய அந்த கனாகனமானது மிகவும் குறைந்து போய்விடுகின்றது. மற்ற சக தோழர்களை பார்த்து, சீடர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றான். ஏன் அந்த குருவை போன்று நீங்களும் இவ்வளவு பாரமான சிலுவையை சுமந்து செல்கின்றீர்கள்? என்னை போன்று வெட்டி விடுங்கள், இப்பொழுது இலகுவாக இருக்கிறது, சுமை அதிகமாக இல்லை என்று சொல்லி இந்த சீடன் செல்கின்றான். அவர்கள் அதை கேட்காமல் குரு எவ்வழி செல்கின்றார் அவ்வழியே இந்த மற்ற சீடர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு அங்கே தூரத்திலே ஒரு பசுமையான புல்வெளி தரை தோன்றுகிறது, ஒரு பசும்புல் தரை தோன்றுகிறது. அதை நோக்கி வண்ணமாக குரு செல்ல மற்ற சீடர்கள் அவர்கள் பின்னால் செல்கின்றார்கள். பசும்புல் தரை தோன்றுகிறது, இதோ நெருங்கி விட்டார்கள். அந்த பசும்புல் தரை அடைவதற்கு முன் மிகப்பெரிய பாதாளம் ஒன்று தோன்றுகிறது. இந்த முன் சென்ற குரு என்ன செய்கின்றார்? தான் சுமந்து சென்ற மிகப்பெரிய சிலுவையை அந்த பாதாளத்தின் நடுவில் வைக்கின்றார். பாதாளமானது இவர்கள் கடந்து செல்கின்ற பாதையையும் அங்கே தோன்றுகின்ற பசும்புல் தரையையும் இணைப்பதாக தோன்றுகிறது.
இவர் குரு தான் சுமந்து சென்ற சிலுவையை அந்த பாதாளத்தின் இடையில் வைத்து அதன் மீது ஏறி நடந்து செல்கின்றார். பிறகு சிலுவை சுமந்து செல்கின்றார். அவ்வாறு மற்ற சீடர்களும் சிலுவையை சுமந்து சென்ற மற்ற சீடர்களும் முழு சிலுவை குரு கொடுத்த சிலுவை அவ்வாறே சுமந்து சென்ற மற்ற சீடர்களும் குரு எவ்வழி பாதாளத்தை சிலுவை வைத்து கடந்தாரோ அதே போன்று இவர்களும் சிலுவை வைத்து கடந்து அப்பால் பகுதிக்கு செல்கின்றார்கள். அவர்கள் பசும்புல் தரையை சென்றடைகின்றார்கள். ஆனால் வழி நெடுகிலும் சிலுவையை வெட்டி வெட்டி அதனுடைய சுமையை குறைத்த அந்த சீடனால் அந்த பசும்புல் தரையை அடைய முடியவில்லை. பாஸ்டர், கிரீன் பாஸ்டர், அந்த பசும்புல் தரையை அவனால் அடைய முடியவில்லை. காரணம், அவனுடைய சிலுவை பாதாளத்தை கடக்க அவனுக்கு உதவி செய்யவில்லை. அவன் வைத்திருந்த அந்த சிறிய சிலுவை அவனுடைய சுகபோக வாழ்க்கைக்கு ஏற்றார் போன்று வெட்டிவிட்ட அந்த சிலுவை அவனுடைய அந்த பாதாளத்தை கடக்க அவனால் முடியவில்லை. ஆகவே அவன் பசும்புல் தரையை அடையவே முடியவில்லை. மற்ற சீடர்களோ, குரு கொடுத்த சிலுவையை சுமந்து சென்ற மற்ற சீடர்களோ அந்த பசும்புல் தரையை குருவை அடைந்தது போன்று அடைய முடிந்தது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு நிறை இறை மக்களே, சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் கிடையாது. வியர்வை இல்லாமல் விளைச்சல் கிடையாது. தோல்வி இல்லாமல் வெற்றி கிடையாது. சிலுவை இல்லாமல் நமக்கு நிச்சயமாக அரியணை ஏறவே முடியாது என்ற அரியதொரு பாடத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு இந்த நாளிலே கற்றுத் தருகின்றார். மனித வாழ்க்கையை நம் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், குதூகல கொண்டாட்டம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், வேதனை, சோதனைகள், சிலுவைகள் இருக்கக்கூடாது. சிலுவைகள் இல்லாமல் நாம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாம் ஆசைப்படுகின்றோம். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பம், ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் அடுக்கடுக்காக சோதனைகள் என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் அங்கலாய்க்கின்றோம். அதைத்தான் பேதுருவும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கின்றார். ஐயோ ஆண்டவரே, உமக்கு சிலுவை வேண்டாம், நீர் இந்த துன்பங்களை படக்கூடாது என்று சொல்லி பேதுரு இயேசுவிடம் சொல்கின்றார். இயேசு கிறிஸ்து பேதுருவை தன்னுடைய சீடரை சாடுகின்றார். போ அப்பாலை சாத்தானே, நீ நினைக்கின்றாய் சிலுவை இல்லாமல் நான் மீட்பை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றாய். அது சாத்தியமாகாது, அது நடைபெற முடியாத காரியம். நான் உங்களுக்கு மீட்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மனித சமுதாயத்திற்கு நான் மீட்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அது சிலுவையை நான் சுமப்பதன் மூலமாகத்தான் கொடுக்க முடியும். நான் துன்பங்களை அனுபவிப்பதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு வெற்றியை கொடுக்க முடியும். உலக மக்கள் அனைவரையும் நான் மீட்க முடியும் என்ற ஒரு பாடத்தை பேதுருவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார். ஆக வியர்வை இல்லாமல் விளைச்சல் கிடையாது, துன்பங்கள் இல்லாமல் இன்பம் கிடையாது. நாம் சிம்மாசனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் துன்பங்களையும் துயரங்களையும் சிலுவைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்து ஆக வேண்டும் என்று நமக்கு முன் சிலுவை சுமந்து சென்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கும் அதே பாடத்தை கற்பிக்கின்றார். தன்னுடைய சீடர்களுக்கு பாடத்தை கற்பித்த அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று நம்மையும் பார்த்து அதே பாடத்தை தான் கற்பிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே தொடக்கம் முதல் இறுதி வரையில், கல்வாரி மலையில் தொங்கியது வரையிலும் அவருடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது துன்பங்கள், துயரங்கள், வேதனை, சோதனைகள் நிறைந்ததுதான் அவருடைய வாழ்க்கையாக அமைந்தது என்று சொல்லி விவிலியம் நமக்கு தெளிவாக சித்தரித்து காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அவர் பிறந்த நொடிப்பொழுதிலிருந்தே சிலுவை தான். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்திலே பாருங்கள். அன்னை மரியாள் தலைப்பேரான மகனை பெற்றெடுக்கின்றார். சாவடியில் அவளுக்கு இடம் கிடைக்கவில்லை குழந்தையை பெற்றெடுக்க. ஆகவே குழந்தையை அவள் கந்தை துணியில் புதிந்து தீவன தொட்டியில் கிடத்து இருக்கிறார் என்று சொல்லி விவிலியம் சொல்கின்றது. நம்மில் எந்த தாய்மார்களாவது, எந்த பெற்றோராவது நம்முடைய பிள்ளைகளை நாம் தீவன தொட்டியில் கிடத்துவதை பார்த்து மகிழ்ச்சி அடைவோமா? அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுக்கு வேறு வழி கிடையாது. தன்னுடைய குழந்தையை கந்தை துணியில் புதிவதை தவிர, தன்னுடைய குழந்தையை தீவன தொட்டியில் கிடத்துவதை தவிர, ஆக பிறந்த நொடி பொழுதிலிருந்தே அவரோடு சிலுவையும் ஒட்ட பிறக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு துன்பங்களும் துயரங்களும் ஒட்டி பிறப்பதை தான் விவிலியம் நமக்கு சித்தரித்து காட்டுகிறது. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்திலே பார்க்கின்றோம். நரிகளுக்கு வலைகள் உண்டு, குருவிகளுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்கக்கூடிய இடமில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தலை சாய்ப்பதற்கு கூட இந்த உலகத்தில் இடமில்லாமல் தான் மாநில மகன் பிறக்கின்றார். அவருக்கென்று சுகபோக வாழ்க்கை எதுவும் கிடையாது, அவருக்கென்று இல்லிடம் கிடையாது, அவருக்கென்று சொத்து கிடையாது, அவருக்கென்று எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. ஆக வெறுமையை, தரித்திரத்தை தான், துன்பங்களை தான், இப்படிப்பட்ட தரித்திரமான துன்பத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஏற்று மனிதனாக பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதுதான் இயேசு கிறிஸ்துடைய ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே சந்திப்பதை பார்க்கிறோம்.
அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே தந்தையை பார்த்து ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, தந்தையே, முடியுமானால் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று ஜெபிக்கின்றார். அதோடு மட்டும் என்று விடாமல் பிறகு ஜெபிக்கின்றார், இருப்பினும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், சிலுவையின் மூலமாகத்தான் என்னுடைய மக்களுக்கு நான் மீட்பை கொடுக்க முடியும் என்று சொல்லி இயேசு அறிந்திருந்ததன் காரணமாக தன்னுடைய தந்தையை பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய விருப்பம்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். மார்க் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே அவ்வாறு துன்பத்தின் உச்சகட்டத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். ஆக துயரத்தின் உச்சகட்டம், இதற்கு மேல் அவரிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, இதற்கு மேல் அவரால் வலியை தாங்க முடியவில்லை, இதற்கு மேல் வலி என்று எதுவும் இல்லை, எல்லா வலியையும் தாங்கிக் கொண்டார். இதுதான் துன்பத்தின் உச்சகட்டம். யாருக்காக? நமக்காக, நமக்கு மீட்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இப்படிப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொண்டார். சிலுவையை ஏற்றுக்கொண்டார். சிலுவையை சந்தோஷமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். எதற்காக? அதன் வழியாக தன் மீட்பு மக்களுக்கு கொடுக்க முடியும் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஏற்கின்றார். ஆனால் அந்த சிலுவையினுடைய மகிமை என்ன? இந்த சிலுவையினுடைய பின்னணி என்ன? சிலுவையிலே தொங்க விடப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் என்பதுதான் சிலுவையினுடைய பின்னணி. அதுதான் பழைய ஏற்பாடு நமக்கு சொல்லுகின்ற பாடம். இணைச்சட்டம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே சிலுவையில் தொங்க விடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆவது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்கின்றார், மரத்தில் தொங்க விடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஆக இயேசு கிறிஸ்து மரத்தில் தொங்க விடப்பட்டிருக்கிறார், அவர் சிலுவையில் தொங்க விடப்பட்டிருக்கிறார், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ஆக அவர் சபிக்கப்பட்டவராகத்தான் கருதப்பட்டார். இந்த சாபத்தை யாருக்காக? நமக்காக ஏற்றுக்கொள்கின்றார். நமக்கு மீட்பு கொடுக்க வேண்டும், நமக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும், நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிலுவை சாபத்தையும் சிலுவை சாவையும் ஏற்றுக்கொள்கின்றார். ஆக மீட்பு, உயிர்ப்பு உண்டு, வெற்றி உண்டு, நிச்சயமாக உண்டு. அது எதன் வழியாக? சிலுவை வழியாகத்தான் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கற்றுத் தருகின்றார். உயிர்ப்பு உண்டு, வெற்றி நிச்சயம். ஆகவே தான் திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 18:2 சொல்கின்றார், ஆண்டவரே என் கற்பாரை, அவரே என் அரண், அவரே என் மீட்பு, அவரே என் வலிமை, அவரே எனக்கு எல்லாம். ஆகவே ஆண்டவருடைய அரணும் கோட்டையுமாக இருக்கின்ற பொழுது எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் சொல்கின்றார். ஆக அந்த ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அரணும் கோட்டையுமாக இருந்து வழிநடத்துகின்ற அந்த தேவன் இருக்கின்ற பொழுது நமக்கு வெற்றி நிச்சயம். ஆனால் இந்த வெற்றியானது சிலுவை வழியாக மட்டுமே கிடைக்கும், துன்பங்கள் வழியாக மட்டுமே கிடைக்கும் என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துக் கூறுகின்றார். இதைத்தான் தன்னை போன்று தன்னுடைய சீடர்களும் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் சுட்டி காட்டுகின்றார். மத்தேயு நற்செய்தி 10ஆவது அதிகாரம் 38வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களை பார்த்து சொல்கின்றார், தன் சிலுவை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்தொடராதவர் என்னுடையவர் என்று சொல்லப்பட தகுதி அற்றவர், என்னுடையவர் என்று சொல்லப்பட தகுதி வேண்டும் என்று சொன்னார். அவரை போன்று நாமும் சிலுவை வழியில் பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். மேலுமாக லூக்கா நற்செய்தி 14ஆவது அதிகாரம் 27வது வசனத்திலே என்னை பின்பற்ற விரும்புகின்ற எவரும் தன் சிலுவையை சுமந்து வர வேண்டும், அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே என் சீடர்களாக இருக்க தகுதியுடையவர்கள் என்கின்றார். ஆக ஆண்டவருடைய சீடர்களாக சீடர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவருடைய சீடத்துவத்தில் நம் அனைவரும் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் துன்பங்களை துயரங்களை கண்டு அஞ்சக்கூடாது. ஏன்? இந்த கொரோனா தொற்று நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதையும் சுருண்டு போகின்ற ஒரு நிலையிலே ஒரு குட்டை போன்று தங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் இயல்பு நிலையை வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தெரியவில்லை, இறைவனுடைய திருவிழா நமக்கு என்னவென்று தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். நமக்கு வாழ்வையும் வளமையும் கொடுக்க வந்தவர், மீட்பை கொடுக்க வந்தவர், நம்மை ஆசீர்வதிக்க வந்தவர். நம்மை ஒருபோதும் சாபத்தை கொடுத்து வழி நடத்த மாட்டார். நமக்கு ஆசீர்வாதங்களை மட்டுமே கொடுப்பார். ஆக இந்த ஒரு துன்பங்கள் கூட ஏதோ நன்மைக்கு என்று சொல்லி ஏற்றுக்கொள்வோம். அந்த ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான சக்தி எனக்கு கொடுத்துவிடும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இந்த கொரோனா தொற்று அல்லது இந்த துன்பங்கள் இவை அனைத்தும் இந்த உலகத்துக்கிட்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நாம் ஜெபித்தால் கூட மற்ற இந்த ஒட்டுமொத்த உலக நலனுக்காக இவை அனைத்திலும் நாம் விடுபட வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக ஜெபிப்போம். அதே வேளையிலே எல்லா விதமான துன்பங்களையும் துயரங்களையும் சிலுவைகளையும் ஆண்டவரே உம்மை போன்று நானும் ஏற்றுக்கொள்ள எனக்கு அருள்தாரும், உம்மை போன்று நானும் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு வாழ எனக்கு அருள்தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். உண்மைகள்
நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற சுமைகளை, சிலுவைகளை ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய குடும்பங்களே ஒருவர் மற்றவருக்கு ஒரு சில நேரங்களிலே நாம் பாரமாக இருக்கலாம், சுமையாக இருக்கலாம். நம்முடைய இயலாமை மற்றவருக்கு, குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கலாம். நம்முடைய முதுமை குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கலாம். நம்முடைய எளிமையான வாழ்க்கை, நம்முடைய ஒரு ஏழ்மையான வாழ்க்கை கூட பிறருக்கு பாரமாக இருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் நாம் சுமையாக கருதினால் அதை ஆண்டவருக்காக ஏற்றுக்கொள்வோம். நிச்சயமாக அன்புக்குரியவர்களே, கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளை என்ற நிலைப்பாட்டிலே நாம் ஒரு சில நேரங்களிலே ஒருவர் மற்றவருக்கு சில நேரங்களில் பாரமாக இருப்பதாகத்தான் உணர்கின்றோம். இந்த பாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவனை ஒப்பு கொடுத்து, நமக்கு வழிகாட்டிய, சிலுவை வழிகாட்டிய ஆண்டவனை ஒப்பு கொடுத்து உருக்கமாக ஜெபிப்போம். நிச்சயமாக அந்த ஆண்டவன் நமக்கு வழியை காண்பிப்பார். இதைத்தான் எரேமியா வாழ்க்கையில் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே, ஆண்டவரே, நீர் என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன் என்று சொல்கின்றார். துன்பத்தின் உச்சகட்டத்தில் இவ்வாறு சொல்கின்றார். ஏனென்றால் அவர் ஆண்டவரை பார்த்து முறையிடுகின்றார். எல்லா மக்களும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள், என்னை நிந்திக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு என்னை நீர் ஆளாக்கி விட்டீரே. நான் ஏதோ இந்த வாழ்க்கை, இந்த நீர் என்னை எனக்கு கொடுத்த வாழ்க்கை, இந்த அழைப்பு சுகமாக இருக்கும் என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் இவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் நிறைந்ததாக இருக்கிறதே. உமக்கு நீர் அழைத்த அழைப்புக்கு நான் மயங்கி போய்விட்டேன். என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த அளவுக்கு நான் துன்பங்களை அனுபவிக்கின்றேன் என்று சொல்லி எரேமியா சொல்கின்றார். அவருடைய பின்னணி என்றால், அவர் எருசலேம் மக்கள் வேற்று தெய்வங்களை வழிபடுவதன் காரணமாக அந்த எருசலேம் நகரையே அவர் சாபத்துக்குள்ளாகின்ற அளவுக்கு ஆண்டவருடைய கோபாக்கினை உங்கள் மீது வரும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதன் காரணமாக அவர் சபிக்கப்படுகின்றார், அவர் வேதனைக்கு உள்ளாகின்றார். அன்புக்குரியவர்களே, அதையும் அவர் ஆண்டவருக்காக தாங்கிக் கொள்கின்றார். இதுதான் கிறிஸ்துவத்தின் வழி, இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த வழி, இதுதான் சீரத்துவத்தின் வழி. ஆகவே இந்த சிலுவையை நெடுமென்று அகற்றிவிடும் என்று சொல்லி ஜெபிக்காமல், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற அன்றாட வேதனைகளை, அன்றாட சுமைகளை, அன்றாட சோதனைகளை, அன்றாட சிலுவைகளை, அன்றாட பாரங்களை நான் தாங்கிக் கொள்வதற்கு தேவையான சக்தியும் பலத்தையும் ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொடுத்துவிடும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நம்மை வாட்டி வதைக்கின்ற இந்த காலத்திலே இதனால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற, நேர்முகமாக மறைமுகமாக பீடிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த உலகத்திற்காகவும் ஜெபிப்போம். இறைவன் தாமே நம்மீது இரக்கம் கொண்டு, நம்மை மீட்டவர் நம்மீது இரக்கம் கொண்டு இந்த நோயிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு தேவையான அருளையும் ஆசையும் தர வேண்டும். நம்முடைய துன்ப துயரங்களை, அன்றாட சிலுவைகளை நாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சுமக்க தேவையான அருளையும் ஆசையும் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக மன்றாடுவோம். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த யாவல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியினால் கருவுற்று கன்னிமரியாவிலிருந்து பிறந்தார். போன்ஸ் பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலைப்பாடை நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அனைவரும் மன்றாடுவோம். அவரது திருவுள்ளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்களை அமைய வேண்டுவோமாக. நம் திருத்தந்தை பிரான்சினுடைய கருத்துக்களுக்காகவும், ஆயர்களுக்காகவும், குருக்களுக்காகவும், கன்னியர்களுக்காகவும், குறிப்பாக நமது பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் கல்வியும் வழங்க வேண்டும் என்று மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் வருவனவாக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தில் விளையும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாற்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் உமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது திரு அவைகளுக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசை எங்கள் மீது பொழிவதாக. யுவா அருளடையாள முறையில் நிகழும் இப்படி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் நல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவரும் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீது செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமல் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டி எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய அவை பொழுதிய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உணம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைப்பை அறிக்கையிடுகின்றோம், வந்து மீட்பரையும் எடுத்து வைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பனையும் உயிர்ப்பனையும் நினைவு கூர்ந்து வாழ்வதர் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோரிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் ஒழுங்கும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அமைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்திருப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்துவரை அனைத்துலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் எத்துணை மிகுதி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை புனித பெரிய கிரகோரி திருத்தந்தை மறைவடுனர் நினைவு. 5ஆம் தேதி சனிக்கிழமை கொல்கத்தா நகர் புனித தெரசா கன்னி நினைவு. 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய தமிழ்நாட்டில் வேளை நகர் வீற்றிருக்கின்ற ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தல பெருவிழாவானது நேற்றைய தினம் 29ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். 10 நாட்களாக கொண்டாடப்படுகின்ற இந்த பெருவிழாவிற்கு இந்த ஆண்டு கொரோனா தொற்றின் காரணமாக பக்தர்கள் யாரும் வர வேண்டாம் என்பது திருத்தல அதிபர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய தமிழ்நாடு அரசும் நமக்கு வலியுறுத்துகின்ற பாடமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நிறைவே தவ உடை அணிந்திருக்கிறீர்கள். தவ உடை அணிந்தவர்கள் சென்று தவ யாத்திரை செல்ல வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறீர்கள். அன்னைமரியார் உங்களுடைய பேராசை அறிவார்கள், ஆண்டவர் உங்களுடைய பேராசை அறிவார். ஆகவே நீங்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த தவ முயற்சிகளை நீங்கள் சார்ந்த பங்கிலே, வல்லம் என்றால் வல்லத்திலே மற்றும் கிளை பங்கில் இருக்கின்றவர்கள் வல்ல பங்கிலே உங்களுடைய தவ உடையை கழித்து கொள்ளலாம். அல்லது அச்சிறப்பாக்கிற்கு கூட நேற்று தினம் அதிபர் தந்தையை அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது யாரையும் வர வேண்டாம் ஃபாதர் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இல்லை நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி யாராவது போக விரும்பினீர்கள் என்று சொன்னால் அச்சிறப்பாக்கிற்கு செல்கின்றவர்கள் உங்களுடைய தவ உடை இல்லாமல் செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே முடிந்த வரையிலும் தவ உடையை நீங்கள் கழட்ட வேண்டும், ஜெபமாலையை கழட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த பங்கிலே நீங்கள் அதை கழற்றிக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வேளாங்கண்ணி, அச்சிறப்பாக்கம், பெசன் நகர் போன்ற அன்னையின் திருத்தலங்களுக்கு நீங்கள் நடைபயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்பது உங்களுடைய நம்முடைய திரு அவை நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீங்கள் இதற்கு கட்டுப்பட உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிறைய பேர் திருப்பலி கிராமங்கள்லாம் வைக்கலாம் ஃபாதர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அலைபேசி தொடர்பு கொண்டு கேட்கிறீர்கள். நம்முடைய ஆயத்தந்தையிடம் கேட்ட பொழுது நமக்கு இன்னும் பர்மிஷன் நம்முடைய ஆயத்தந்தை அவர்கள் வழங்கவில்லை. ஆயத்தந்தை அவர்கள் நமக்கு எப்பொழுது திருப்பலி நிறைவேற்ற ஆலயங்களில் திருப்பலி நிறைவேற்ற அனுமதி தருகின்றார்களோ அப்பொழுது திருப்பலி நிறைவேற்றப்படும். அது பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்களிலே உங்களுடைய இல்லங்களை நானும் உதவி பங்கு தந்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இல்லங்களில் வெளியே இருந்து உங்களை பார்த்து சந்திக்கின்றோம். ஒரு சில வீட்டுக்குள்ள ஏன் வரமாட்டேன்றீங்க, நீங்களே ஒரு சில வீட்டுக்குள்ள வர வேணாம்னு சொல்றீங்க, ஒரு சில வாங்கன்றீங்க. ஏதாவது ஒரு யூனிஃபார்ம் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அதனால இந்த நாங்களாக இந்த கொரோனா தொற்று சமயத்தில் வருகின்ற பொழுது நாங்கள் இல்லங்களில் வெளியே இருந்து சந்திக்கின்றோம். வல்லம் சந்தித்து முடித்து விட்டோம். என்ஜிஓ கிடைப்பங்கள் 2 அன்பியங்கள் முடித்து விட்டோம். இன்னும் 3 அன்பியங்கள் பாக்கி இருக்கிறது. 3 அன்பியங்களும் மற்றும் உழவு மனப்பாக்கு பகுதிகள் வருகின்ற வாரம் சந்திக்கப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று.